இதான் என் வீடு. அடேங்கப்பா ஜாகிர், உங்கள் வீடு ரொம்ப அழகாக இருக்கு. இந்த ஊரில் உள்ள வீடு மாதிரி இல்லை இது. தேங்க்யூ. ஜாகிர், இது உனக்காக. இந்த ஊரோட பெஸ்ட் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. எதுக்கு இந்த தேவையில்லாத ஃபார்மாலிட்டிஸ்லாம் சந்தியா? உண்மையான விருந்தாளி மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, ஐபிஎஸ் மேடமோட சேர்ந்து அவங்களோட ஹஸ்பண்டும் கரெக்ட் டைமே கடைப்பிடிக்கிறவராக இருக்காரு. நல்லதாக போச்சு. எனக்கு சமையலுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும்ல. ஏன்னா என்னோட சமையக்காரன் இன்னைக்கு வீட்டில் இல்லை. அவங்க வீட்டில் யாருக்கோ உடம்பு சரியில்லையா, அதனால இன்னைக்குன்னு பார்த்து அவன் லீவ் எடுத்துட்டான். அப்படியா? நாங்க எதுக்கு உதவி செய்யணும்? நீங்களை சாப்பிட கூப்பிட்டியா இல்லைன்னா சமைக்கிறதுக்கு கூப்பிட்டியா? எங்க வீட்டுக்கு எல்லாம் கெஸ்ட் வந்தாங்கன்னா முதல்ல ஹால்ல உட்கார வச்சு நல்ல ஜூஸா கொடுப்போம் நாங்க. இப்படி நானும் அதான் செஞ்சுருக்கணும். ஆனால் நான் தான் சொன்னேன்ல, என்னோட சமையக்காரன் நான் சீக்கிரம் தான் வரலான் இருந்தேன். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து நான் ஒரு கேஸில் மூழ்கி போயிருந்தேன், அதான் வர முடியல. என்ன கேஸ்? அது போச்சு போ. நீங்கள் 2 போலீஸ்காரங்களும் ஒன்றா சேர்ந்து அழகாக இருக்கிற இந்த வீட்டை போலீஸ் ஸ்டேஷனாக மாற்றிட்டீங்க. எனக்கு ரொம்ப பசிக்குது. சூர்யா கரெக்டாக தான் சொல்கிறார். இன்னைக்கு நம்ம வேலையை பற்றி எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம 3 பேரும் உட்காந்து நல்லா அரட்டை அடிக்க போகிறோம். ஓகே? அப்போ ஃபீல்டுக்கு போகலாமா? ஃபீல்டா? ஆமாம், ஃபீல்டு தான். அதில் தான் நீங்கள் கிங் ஆச்சு. கிச்சன் வாங்க வாங்க சூர்யா, இந்த பக்கம். அடடா, சாப்பாடு வச்சதே மறந்துட்டேன். ஜாகிர், எனக்கு என்னமோ இப்போ உங்கள் கிச்சனை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, நீங்கள் பிரியாணி பண்ணுறீங்களா? சும்மா சொல்லக்கூடாது சூர்யா. போலீஸ்காரங்களை விட உங்க பார்வை ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. ஜாகிர், இவரோட பார்வை மட்டும் ஷார்ப் இல்ல, இவரோட கையிலயும் நிறைய ஷார்ப்பான விஷயங்கள் இருக்கு. யாராவது கடப்பக்கம் போனவங்க நாங்க நாக்குல எச்சு ஊற வச்சிருவாரு அந்த அளவுக்கு. ஐம் ஷூர். நான் உண்மையதான் சொல்றேன். இல்லை, அது சந்தியா, உன் ஃப்ரெண்டும் சாதாரண ஆளு இல்லை. இந்த கிச்சனில் வச்சிருக்கிறதெல்லாம் பார்த்தா சும்மா சொல்லக்கூடாது, நல்ல அனுபவசாலி தான் தெரியுது. என்ன சாகிர்? சூர்யா, நீங்கள் உங்கள் பாராட்டுகளை கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க. நீங்கள் முதல்ல சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சொல்லுங்கள், நான் நல்லா சமைச்சிருக்கேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறேன். ஓ சரி, சொல்லுங்கள், எங்கேருந்து ஆரம்பிக்கணும்? நான் ஏதோ கொஞ்சம் செஞ்சு வச்சுருக்கேன். உருளைக்கிழங்குலேருந்து ஆரம்பிக்கலாம். சரி, நீங்கள் அரிசி வேறு போட்டிருக்கீங்க. அப்போ நான் ஒன்று பண்ணுறேன், இதுக்கு நான் மசாலா ரெடி பண்ணிடுறேன். அப்போ நான் என்ன பண்றது? ஜாதிக்காயை ரெடி பண்ண மறந்துட்டேன். உனக்கு தெரியுமா சூர்யா, எங்க வீட்டில் பிரியாணி எல்லாரோட ஃபேவரட் டிஷ். அதுவும் எங்க பாட்டி அட்டகாசமா செய்வாங்க. அதனால நானே இன்னைக்கு பிரியாணி செய்யலான்னு யோசிச்சுதான் உங்க 2 பேரையும் இன்னைக்கு விருந்துக்கு கூப்பிட்டேன். சந்தோஷம். அது சரி, அதெல்லாம் எங்க வச்சிருக்க? அந்த ஜாதிக்கா அந்த ரேக்ல எங்கேயா இருக்கும், கொஞ்சம் தேடுறியா? ஆம். சந்தியா, நிறைய திருவிடாத. ஒரு சின்ன டீஸ்பூன் லெவல் இருந்தா போதும், சும்மா வாசனைக்கு தான். சின்ன ஸ்பூனா? ஜாகிர், இவ்வளவு நேரம் துருவியும் கொஞ்சம் கூட ரெடி ஆகல. ஒருவேளை இந்த ஜாதிகா கெட்டு போயிருக்குமோ?